எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 19க்கான காணொளி. இந்த டெஸ்ட் நம்பர் 19 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் புதிய பாடத்திட்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள். டெஸ்ட் நம்பர் 19. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். இப்போ நேரடியாக காணொளியில் போகலாம். முதல் கேள்வி, கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்கள். அடி மோனையை தெரிவு செய்க. மோனைன்னு என்னது? முதல் எழுத்து ஒன்றி வருவது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கபாடபுரங்களை காலத்தால். க கா. அடுத்து இரண்டாவது கேள்வி, கவிஞர் சு வில்வரத்தினத்தின் கவிதை தொகுப்பு. கவிஞர் சு வில்வரத்தினத்தின் கவிதை தொகுப்பு. உயிர்த்தெழும் காலத்துக்காக. உயிர்த்தெழும் காலத்துக்காக. கவிஞர் சு வில்வரத்தினம் பிறந்த புங்குடுதீவு டேஸில் உள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ளது. நான்காவது கேள்வி, பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் சி, அதாவது பி மற்றும் டி. பவணந்தி முனிவர் நன்னூல், இந்திரன் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். அடுத்து ஐந்தாவது கேள்வி, ஒரு திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற போது உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திடநிலையை அடைகிறது. இவ்வரிகள் உணர்த்தும் கருத்து. எழுத்து மொழியை விட பேச்சு மொழி எளிமையானது. அடுத்த ஆறாவது கேள்வி, கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்றும் அதுவே மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறியவர் மகாகவி பாரதியார். மகாகவி பாரதியார். அடுத்து ஏழாவது கேள்வி, மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன என கூறியவர் எர்னஸ்ட் காசிரர். எர்னஸ்ட் காசிரர். இந்திரனின் இயற்பெயர் ராசேந்திரன். இந்திரனின் இயற்பெயர் ராசேந்திரன். உணர்ச்சிக்கு மிக அருகில் இருக்கும் மொழி. உணர்ச்சிக்கு மிக அருகில் இருக்கும் மொழி பேச்சு மொழி. பேச்சு மொழி. பறவைகளை ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம். கவிதை ஆசிரியர் மனோரமா பிஸ்வாஸ். அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர் வால்ட் விட்மன். வால்ட் விட்மன். வால்ட் விட்மன் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர். ஒரே கேள்வி இரண்டு விதமாக கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 13வது கேள்வி, ஸ்டெஃபான் மல்லார்மே டேஸ் நாட்டவர். பிரான்ஸ். பிரான்ஸ். பாப்லோ நெரூடா
டேஸ் நாட்டை சேர்ந்தவர். சிலி சிலி. லத்தீன் அமெரிக்காவின் மிகச்சிறந்த கவிஞர். லத்தீன் அமெரிக்காவின் மிகச்சிறந்த கவிஞர். பாப்லோ நெருடோ. பாப்லோ நெருடா. தமிழின் கவிதையியல் நூலின் ஆசிரியர். தமிழின் கவிதையியல் நூலின் ஆசிரியர். இதுக்கு சரியான விடை கா சிவத்தம்பி. கா சிவத்தம்பி. 1971ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற கவிஞர். பாப்லோ நெருடா. பாப்லோ நெருடா. சாகித்ய அகாதமி விருது பெற்ற பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் என்பது டேஸ் மொழிபெயர்க்கப்பட்டது. ஒரிய மொழியிலிருந்து. ஒரிய மொழியிலிருந்து. இரண்டாயிரத்தி 11ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமியின் விருது பெற்ற நூல். பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் என்ற நூல். புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். வால்ட் விட்மன். வால்ட் விட்மன். குறியீட்டு கவிதையை உருவாக்கியவர். குறியீட்டு கவிதையை உருவாக்கியவர் ஸ்டெஃபான் மல்லார்மே. ஸ்டெஃபான் மல்லார்மே. வாழ்க்கையின் வடிவமற்ற தன்மையை பற்றி பேசும் கவிதை படைப்பவர். வாழ்க்கையின் வடிவமற்ற தன்மையை பற்றி பேசும் கவிதை படைப்பவர். பாப்லோ நெருடா. பாப்லோ நெருடா. அடுத்து பொறுத்துக. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் வால்ட் விட்மன். குறியீட்டு கவிதையை பதிவு செய்தவர் ஸ்டெஃபான் மல்லார்மே. தேசிய கவியாக போற்றப்படுகிறவர் மகாகவி பாரதியார். இலக்கியத்திற்கு நோபல் பரிசு பெற்றவர் பாப்லோ நெருடா. அடுத்து 24. பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. நன்னூலின் ஆசிரியர் பவணந்தி முனிவர். பவணந்தி முனிவர். நன்னூல் கூறும் இலக்கண வகை. எழுத்து சொல். எழுத்து சொல். நன்னூலை பவணந்தி முனிவர் சீயகங்கன் வேண்டுதலால் இயற்றினார். நன்னூலை பவணந்தி முனிவர் சீயகங்கன் வேண்டுதலால் இயற்றினார். நன்னூல் விளக்கும் இலக்கண வகைகளின் எண்ணிக்கை 2. நூலுக்கு முகத்தை போன்று இருப்பதால் டேஸ் எனப்பட்டது. முகவுரை. முகவுரை. நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை தந்து உரைப்பது. நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை தந்து உரைப்பது தந்துரை. எல்லா வகை நூல்களும் அழகு சேர்ப்பது அணிந்துரை. அணிந்துரை. நூலின் முதன்மையான கருத்துக்களை தொகுத்து கூறுவதால் பதிகம் எனப்பட்டது. பதிகம் எனப்பட்டது. நூலுக்கு அணியாக அமைவது. நூலுக்கு அணியாக அமைவது அணிந்துரை. அணிந்துரை.
நூலின் கருத்தோடு அதன் வரலாற்றையும் எடுத்துரைப்பது. நூலின் கருத்தோடு அதன் வரலாற்றையும் எடுத்துரைப்பது புறவுரை. புறவுரை. மாடங்களுக்கு அழகு தருவது. மாடங்களுக்கு அழகு தருவது ஓவியங்கள். ஓவியங்கள். பெரிய நகரங்களுக்கு அழகு சேர்ப்பவை. பெரிய நகரங்களுக்கு அழகு சேர்ப்பவை கோபுரங்கள். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, நான் வச்சுக்கோங்க, ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறாங்க. அணிகலன்கள் அழகு சேர்ப்பது. இது வந்து 3 சொல்லி. அணிகலன்கள் அழகு சேர்ப்பது மகளிருக்கு. இது இங்கே எழுதிடுறேன், டைப் பண்ணும்போது சரி எழுதலை. அணிகலன்கள் அழகு சேர்ப்பது மகளிருக்கு. அடுத்து 38வது கேள்வி. 1000 முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. அடி எதுகையை தெரிவு செய்க. ஆப்ஷன் பி. அதாவது 1000 முகத்தான் பாயிரம் இல்லது. இரண்டாவது எழுத்து இ. இரண்டாவது எழுத்து ஒன்றே வந்துச்சுன்னா அது எதுகை. அடுத்து நன்னூலுக்கு தொடர்பில்லாதது. நன்னூலுக்கு தொடர்பில்லாதது வேற்றுமை அணி வேற்றுமை பொருள் வைப்பணி. வேற்றுமை அணி வேற்றுமை பொருள் வைப்பணி. மொழி முதல் எழுத்துகளின் அடிப்படையில் மூளையானதை கண்டுபிடிக்க. அன்னம் கிண்ணம். அன்னம் கிண்ணம். மொழி முதலில் வரும் தமிழ் எழுத்துக்கள் எத்தனை? 22. 22. மொழி இறுதியில் வரும் தமிழ் எழுத்துக்கள் 24. 24. மொழி இறுதியில் வரும் தமிழ் எழுத்துக்கள். மொழி முதலில் வரும் மெய்யெழுத்துகள் கா, கா, சா, ஞா, தா, மா, யா, வா. மொழி இறுதியில் வரும் மெய்யெழுத்துகள் ஆப்ஷன் சி. ஞா, நா, நாமா, நா, யரள, வளல. அடுத்து தவறான இணையை தெரிவு செய்க. ஆப்ஷன் சி. வந்தாள் மகாலட்சுமி. வினை வினை கிடையாது, இது வந்து வினை பெயர். வினை பெயர் வந்தால் தான் சரி. தவறான இணையை தெரிவு செய்க. கடல் அலை. உயிர் மெய் என்பது தவறு. என மெய் உயிர் தான் வருது. அடுத்து சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்த முதல்வர். சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்த முதல்வர் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா. தொழிலாளர்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் திருவி கல்யாணசுந்தரனார். திருவி கல்யாணசுந்தரனார். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர் பாரதிதாசன். பொது உடைமை கொள்கையின் முன்னோடிகளில் ஒருவர். பொது உடைமை கொள்கைகளின் முன்னோடிகளில் ஒருவர் ஜீவானந்தம். ஜீவானந்தம். பிறமொழி சொல்லை தமிழ்படுத்துக. விசா. நுழைவு இசைவு. பாஸ்போர்ட். கடவுச்சீட்டு. கடவுச்சீட்டு. கம்பெனி. நிறுவனம்.
பத்திரிகை, நாளிதழ், நாளிதழ். மண்ணுக்கு வளம் சேர்ப்பன, மண்ணுக்கு வளம் சேர்ப்பன. இவை மூன்றும் மண்புழு, ஊடுபயிர், இயற்கை உரங்கள். வான் பொய்த்தது என்ற சொற்றொடர் உணர்த்தும் மறைமுகப் பொருள். வான் பொய்த்தது என்ற சொற்றொடர் உணர்த்தும் மறைமுகப் பொருள். மழை பெய்யவில்லை, மழை பெய்யவில்லை. கருப்பட்டி, பனங்கற்கண்டு போன்றவை. இது இரண்டுமே சரி. மன்னிக்கவும், ஏ மட்டும் சரி. அதாவது மதிப்பு கூட்டு பொருள்கள், நேரடி பொருள்கள் கிடையாது. அடுத்து 58. பிழையான தொடரை கண்டறிக. இதுக்கு ஆப்ஷன் சி. குறைந்த 8 தொகை அடிகளை 500 நசல்களுள் உடையது என்பது பிழையான தொடர். இது நசல்கள் இல்லை, நூல்கள். மதிப்பு கூட்டு பொருள் என்பது ஒரு பொருளை மேம்படுத்தப்பட்ட மாற்று பொருள்களாக மாற்றுவது மதிப்பு கூட்டு பொருள். அடுத்து, உழவர் உலகிற்கு அச்சாணி என கூறியவர். உழவர் உலகிற்கு அச்சாணி என கூறியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என போற்றியவர். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என போற்றியவர் பாரதியார். ஒரை வைக்கோல் புரட்சி எனும் நூலின் ஆசிரியர் மசானபு புகோகா. தமிழகத்தின் மாநில மரம். தமிழகத்தின் மாநில மரம் பனை மரம். மண்ணுக்கு நைட்ரஜன் சத்து அளிப்பது. மண்ணுக்கு நைட்ரஜன் சத்து அளிப்பது உளுந்தின் வேர் முடிச்சு. உளுந்தின் வேர் முடிச்சு. இயற்கை வேளாண்மை செய்ய மங்கை பின்பற்றியது நம்மாழ்வார் வழி. நம்மாழ்வார் வழி. கீழ்கண்டவற்றுள் இயற்கை உரம் எது? சாணம். சாணம். ஏழைகளின் கற்பக விருட்சம் என போற்றப்படும் மரம் எது? ஏழைகளின் கற்பக விருட்சம் என போற்றப்படும் மரம் பனை மரம். பனை மரம். கீழ்கண்டவற்றுள் மதிப்பு கூட்டு பொருள். பனங்கற்கண்டு. பனங்கற்கண்டு. புஞ்சை நிலத்திற்கு இடும் சாம்பல். புஞ்சை நிலத்திற்கு இடும் சாம்பல் என்பது கால்நடை சாணத்தை எரித்தது. கால்நடை சாணத்தை எரித்தது. கருப்பட்டி என்பது கருப்பட்டி என்பது பதநீரில் தயாரிப்பது. அடுத்து, கூற்று 1 கூற்று 2 சரியா தவறா? பனை மரம் ஏழைகளோட கற்பக விருட்சம்னு சொல்லலாம். பனை மரத்திலிருந்து மதிப்பு கூட்டு பொருள்களும் உருவாக்கலாம். அப்போ இவை இரண்டுமே சரி. பொருத்தமான இலக்கிய வடிவம் எது? ஆப்ஷன் சி. பானை டாக்டர் குறும்புதினம். பானை டாக்டர் குறும்புதினம். கீழுள்ளவற்றை பொருத்தி விடை காண்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது ஏதிலி குருவிகள். அழகிய பெரியவன். திருமலை முருகன் பள்ளு. பெரியவன் கவிராயர். 500 பேயனார். யானை டாக்டர் ஜெயமோகன். மறுபடியும் படிக்கிறேன் கேட்டுங்க. ஏதிலி குருவிகள், அழகிய பெரியவன், திருமலை முருகன் பள்ளு, பெரியவன் கவிராயர்,
ஐங்குறுநூறு பேயனார், யானை டாக்டர் ஜெயமோகன். அழகிய பெரியவன் இயற்பெயர் அரவிந்தன், அரவிந்தன். அழகிய பெரியவன் ஊர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு, வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு. அடுத்தது 76வது கேள்வி. அழகிய பெரியவனின் தமிழக அரசு விருது பெற்ற நூல். அழகிய பெரியவனின் தமிழக அரசு விருது பெற்ற நூல். தகப்பன் கொடி, தகப்பன் கொடி. பிரமிழ் எனும் பெயரில் எழுதியவர் சிவராமலிங்கம், சிவராமலிங்கம். தரளம் என்ற சொல்லின் பொருள் முத்து, முத்து. சாலு என்ற இலக்கிய வடிவத்தின் வேறு பெயர் உலத்திப்பாட்டு, உலத்திப்பாட்டு. திருமலை முருகன் பள்ளு நூலை இயற்றியவர் திருமலை முருகன் பள்ளு நூலை இயற்றியவர் அழகிய பெரியவன், அழகிய பெரியவன். திருமலை முருகன் பல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் திருமலை முருகன் பல்லு பள்ளிசை, பள்ளிசை. வட ஆரிய நாடு என வழங்கப் பெறுவது திருமலை, வட ஆரிய நாடு என வழங்கப் பெறுவது திருமலை. தென் ஆரிய நாடு என வழங்கப்பட்டது தென் ஆரிய நாடு குற்றாலம், குற்றாலம். திருமலை முருகன் பல்லுவில் திருமலை என குறிப்பிடப்படுவது திருமலை முருகன் பல்லுவில் திருமலை என குறிப்பிடப்படுவது வட ஆரிய நாடு, வட ஆரிய நாடு. பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்துளம். இந்துளம்னா ஒரு வகை பண். இடங்கனி, சங்கிலி, தரளம், முத்து, மஞ்சை, மயில். மஞ்சைனா மயில். அடுத்து வளருங்காவில் முகில் தொகை ஏறும் பொன் மாடம் எங்கும் அகிட்புகை நாரும் குளிரும் மஞ்சையும் தொடையிலும் காக்கும் கோள்முறை மன்னர் மண்டலங்காக்கும். இயைபு தொடையை தெரிவு செய்க. ஏறும் நாரும், ஏறும் நாரும். காக்கும், காக்கும் என்பது இயைபு தொடைகள். அதாவது ஒரே மாதிரி சொற்களாக வருது அல்லது ஒரே மாதிரியா ஓசையோடு வருது. ஏறும் நாரும். முஞ்சை என்பது முஞ்சை என்பது மயிலை, மயிலை. இந்தளம் என்பது இந்தளம் என்பது ஒரு வகை பண், ஒரு வகை பண். அலி என்பது டேஸ் குறிக்கும் அலி. வண்டை, வண்டை. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. குறிஞ்சி, குறிஞ்சி என்பது பொருந்தாத ஒன்று இவற்றில். முல்லை திணை பாடுவதில் வல்லவர் பேயனார், பேயனார். ஐங்குறுநூறு பிரித்தெழுதுக. பிரித்தெழுத டேஸ் என வரும். 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100. 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100. ஐங்குறுநூறின் சிற்றெல்லை 3 அடி. ஐங்குறுநூறின் பேரெல்லை 6 அடி. அப்போ ஐங்குறுநூறுன்னு வந்துச்சுன்னா 3 அடி முதல் 6 அடி வரை என்று இந்த கேள்வி வந்து அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. சிற்றெல்லை 3,
பேரல்லை 4 ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஐங்குறுநூறு, அகநானூறு, குறுந்தொகை இந்த மாதிரி நூல்களோட சிற்றல்லை பேரல்லை வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐங்குறுநூறை தொகுத்தவர் ஐங்குறுநூறை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். ஐங்குறுநூறை தொகுப்பித்தவர் மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. முல்லை நில பூக்களில் பொருந்தாதவற்றை தெரிவு செய்க. குறிஞ்சி வேங்கை. குறிஞ்சி வேங்கை. தவறான இணையை தெரிவு செய்க. திணை பாடிய புலவர். மருதம் ஓதலாந்தையர் என்பது தவறான இணை. குறிஞ்சிக்கு கபிலர், முல்லைக்கு பேயனார், நெய்தலுக்கு அம்மூவனார். இதெல்லாம் சரி. செங்கயல். இச்சொல்லை பிரித்தெழுதுக. செங்கயல். செம்மை கூட்டல் கயல். வெண்சங்கு. வெண்மை கூட்டல் சங்கு. வெண்மை கூட்டல் சங்கு. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 19. இந்த டெஸ்ட் முழுக்க முழுக்க பொதுத்தமிழ் 11ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் 100 வினாக்கள். இதிலிருந்து ஏதாவது ஒரு சில கேள்விகள் வரத்துக்கும் சான்சஸ் அதிகம். அதனால் அதாவது 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நான் வந்து தொகுத்து வழங்குவேன். அத்துணை காணொளிகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து 100க்கு ஒரு 90க்கு மேலே வந்து நீங்கள் வந்து மார்க் 90க்கு மேலே வந்து எழுதி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்கோரு 150க்கு ஒரு 120 130 மாதிரி எடுக்க முடியும். அதனால் எந்த தேர்வாக இருந்தாலும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருந்துட்டிங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற அத்துணை தேர்வுலையும் வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் தேர்ச்சி பெறறதுக்கு பேருதவியாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.